அது ஏழாவது கேள்வி இந்த மூன்றாவது சடத்தின் பொறியியல் ப்ரொப்ல வந்திருக்கிறது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ப்ரொப்ல உள்ள கேள்வி. பெரும்பாலான பகுதிகள் பிசுக்குமையில் வந்திக்குமா தான் நிற்குதுண்ணா. எதிர்பார்த்தது மேற்பரப்பிலுவையில் வருமானு இப்படித்தானே பரவாயில்ல. எதிர்பார்க்கப்பட்ட பரப்பிலுவையில் மேற்பரப்பில் வருமானு ஆனால் கேள்வி இந்த முறை வந்தது பிசுக்குமையில். உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு உருளை சிவிரியுடன் சிரிஞ்ச் ஒரு உருளை உட்பாய்ச்சி ஊசி இணைக்கப்பட்டு இது ஒரு உருளை சிரிஞ்சாம். இது ஒரு உருளை வடிவ உட்பாய்ச்சி ஊசி இணைக்கப்பட்டு அது ஒரு நோயாளியின் நாளத்திற்குள்ளே ஒரு திரவ மருந்தை ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. சிவிரியும் ஊசியும் கிடையாக வைக்கப்பட்டு அவற்றில் திரவ மருந்து முற்றாக நிரப்பப்பட்டுள்ளதா? திரவ மருந்தில் முற்றாக நிரப்பப்பட்டிருக்குதா? சிவரின் உள்ளாரை R1 XY ஆகிய புள்ளிகளுக்கிடையே உள்ள நீளம் L1 ஊசியின் உள்ளாரை R2 ஊசியின் நீளம் L2 ஆகும். மருந்தின் பிசுக்குமை குணகம் நீட்டாவாகும். சிவரின் முஷலத்திற்கு ஒரு விசை F பிரயோகிக்கப்படும் போது தொகுதியினூடாக மருந்தின் கனவளவு பாய்ச்சல் வீதம் Q ஆகும். Q/T என்று போட்டு டிரெக்டாவே Q ஒன்று தந்திக கனவளவு பாய்ச்சல் வீதம் Q. மேலதிக தரவுகள் பாருங்க இங்க நீட்டா தாராங்க. நீட்டாவா மற்றது கனவளவு பாய்ச்சல் வீதம் கியூவா. ரைட். இது ஃபுல்லாவே அந்த திரவம் மீக்குது. இது ஃபுல்லாவே திரவம் மீக்குது. இப்படியா மருந்து காணப்படுது. இது ஃபுல்லாவே உட்பாய்ச்ச வேண்டிய மருந்து காணப்படுது. ரைட். ஊசி முனை Z ஆன நாளத்தினுள்ளே செலுத்தப்படுகிறது. இந்த ஊசியிட முனை Z நாளத்துள்ளுக்கு செலுத்தப்படுது. சரி, மருந்து ஏற்றத்துக்கு நாளத்துள்ளுக்கு இது செலுத்தப்படுது. ரைட். ஒரு ஒடுக்கமான கிடைக்குள்ளாரோட செல்லும் ஒரு பிசுக்கு திரவத்தின் கனவளவு பாய்ச்சல் வீதம் கியூவிற்கு போசை சமன்பாட்டை எழுதுக. போசை சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு குறியீட்டையும் இனங்காண்க. போசை சமன்பாடு ஏற்கனவே இதுக்கு பார்த்த மாதிரி தானே நான் வெப்ப கடத்தல் பார்த்தோம். அதுக்கு ஒப்பான ஒரு சமன்பாடு தான் இதுல வரப்போகுது. வெப்ப கடத்தலுக்கு ஒரு சமன்பாடு பார்த்தோமே Q/T வெப்ப பாய்ச்சல் வீதம். இதே பேப்பர் உள்ள கேள்வி. வெப்ப கடத்தா இருக்கு அவ்வளோ கனியங்கள் எனக்கான சொல்லினா தானே அதே மாதிரி தான் இதை. ரைட். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லலாம். கனவளவு பாய்ச்சல் வீதம் Q எடுத்தா அது சொல்ல சமனாய்க்கும் 5A இன் 4ஆம் அடுக்கு கீழ் 8 நீட்டா இன்டு டெல்டா பி கீழ் இது வெவ்வேறு வடிவத்தில் கொடுக்கலாம் உங்களுக்கு. ரைட். 5 டெல்டா பி 4ஆம் அடுக்கு கீழ் 8 நீட்டா இல்லை. அப்போ டெல்டா பி முன்னுக்கு எடுக்கலாம். அந்த வடிவம் பிரச்சனை இல்லை. ரைட். கண்டு சம்பளம் ஒவ்வொரு குறியீட்டையும் இனம் காண்க. ஒவ்வொரு குறியீட்டையும் இனம் காண்க. இப்போ ஒவ்வொரு குறியீடு Q சரிதான கனவளவு பாய்ச்சல் வீதமே. A என்பது குழாயின் ஆரையாயும் அதுவும் உள்ளாரைன்னு கொடுத்தா நல்லமா. குழாயின் உள்ளாரை. சரியா, குழாயின் உள்ளாரை. ரைட். அடுத்தது டெல்டா பி குழாயிட முனைகளுக்குடைய அழுத்த வித்தியாசம் அல்லது எல் நீளத்துக்கு குறுக்கே உள்ள அமுக்க வித்தியாசம். அழுத்தமல்ல அமுக்க வித்தியாசம். சரி, குழாயிட இந்த மொத்த நீளத்தை நாங்கள் எடுக்கணும் இல்லை. ஏதாவது ஒரு பகுதி எடுத்தாலும் சரி. வெப்ப கடத்தலும் அப்படித்தான். வெப்பநிலை வித்தியாசம் என்பது குழாயிடம் அதாவது அந்த வெப்ப கடத்திய கோட முனைகளுக்குத்தான சரி அவசியம் இல்லை. நீங்க கருதிய நீளத்தை குறுக்கே உள்ள வெப்பநிலை வித்தியாசம் எடுத்தா சரி. அதே மாதிரி நீங்க கருதிய நீளத்தை குறுக்கே உள்ள அமுக்க வித்தியாசம். ரைட். இங்க நாங்க எல் குழாய் நீளம் எடுத்தா குழாயின் முனைகளுக்கு குறுக்கே உள்ள அமுக்க வித்தியாசம். இன்னும் நீட்டா அவன் தந்ததுதானே பிசுக்குமை குணகம் Q என்பது கனவளவு பாய்ச்சல் வீதம். ஸ்கீமை பார்த்தா டெல்டா பி அமுக்க வித்தியாசம் அல்லது P1 - P2 கொடுத்திருக்காங்க அமுக்க வித்தியாசம் அல்லது இப்படி கொடுத்திருக்காங்க டெல்டா பிஓஎல் அமுக்க படித்திறனன். சார் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோமே டெல்டா டீட்டா ஓஎல் வெப்பநிலை படித்திறனன் அது மாதிரி அமுக்க படித்திறன். ஆர் அவங்க ஆரண்டு எடுத்தீங்கன்னா ஏண்டு போட்டிக்கிறது ஆரண்டு கொடுத்திருக்க ஸ்கீம்ல குழாயின் உள் ஆரை குழாயின் ஆரை என்று தான் எடுத்திருக்காங்க. உள் என்பதை அடைப்பில் போட்டிக்காங்க. நான் உள்ளாரைன்னு கொடுக்குறேன் நல்லா. சரியா, குழாயின் உள்ளாரை. நீட்டா திரவத்தின் பிசுக்குமை குணகம். எல் குழாயின் நீளம். சரிதானே, எல் குழாயின் நீளம்.
அதில் வாங்க டெல்டா பி வேற எல் வேற கொடுக்கலாம், அல்ல டெல்டா பிஓ எல்ல அமுக்க படுத்திறனன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுக்க சிறந்தது என்ன கருத்து? டெல்டா பிஓவையில் அமுக்க படுத்திறனன்னு கொடுக்கிறது சிறந்தது. ஏன்னா நீங்க எல் அப்ப மாற மாற அக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், எங்க டெல்டா பி இருக்குன்னு பார்க்கணும். முழு நீளத்தை எடுத்தா முனைகளுக்கு குறுக்கே அமுக்க வித்தியாசம், அல்லது ஒரு பகுதி எடுத்தா ஒரு பகுதி நீளத்தை எடுத்தா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான அமுக்க வித்தியாசம். அமுக்க படுத்திறனை கொடுக்கிறது சிறந்தது. ரைட், அது என்ற கருத்து. அது பில முதலாவது பாருங்க, பிரயோகிக்கும் விசை காரணமாக புள்ளி எக்ஸில் உண்டாகும் அமுக்கம் பீட்கான ஒரு கோவையை F(R1) ஆகியவற்றை ஷார்பில் எழுதுக. முச்சலத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு மீது விசை F சீராக பரம்பியுள்ளது என கொள்க. இனி படிப்படியாக கேள்விகள் போறாங்க. நான் இப்ப இதை அளிக்கிறேன். பி பகுதி பெரும்பாலும் இந்த ஈக்குவேஷனை வச்சுதான் சமன்பாடு போகும். இந்த ஈக்குவேஷன் அடிப்படையில் போகும் சமன்பாடு. இப்ப பீல முதலாவது பாருங்க. பீல முதலாவது பிரயோகிக்கும் விசை காரணமா புள்ளி எக்ஸில் உண்டாகும் அமுக்கம். விஷய காரணமா அமுக்கம். அமுக்கம் வந்து எப்படி அமுக்கம் பி என்றால் அமுக்கம் பி எஃப்பின் கீழே விஷயம் கீழ் பரப்பு. எனவே எஃப்பின் கீழ் ஏக்கு பதிலாக பை R1 வர்க்கம். எக்ஸ் என்ற இடத்துல உள்ள மொத்த அமுக்கம் கேட்டா என்ன மேலதிகமா வரும். ஏன்னா இந்த இடங்கள்ல வளிமண்டல அமுக்கம் பிரயோகிக்கப்பட்டவனா நீங்க பையன் எடுப்போமே, அல்ல பீனோட் எடுப்போமே. பை சாரி பீனோட் சாரி குறியீடு தந்த மாதிரி எடுப்போம். இங்க தந்திக்கிறேன்னு பாருங்க, பீனோட் தந்திக்கிறாங்களே கேள்வியில. இப்ப பீனோட அமுக்கம் எப்படி பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கும், அதுக்கு மேலதிகமாக தான் இந்த விஷய காரணமாக ஒரு அமுக்கம் உருவாகும். அந்த மேலதிகமான அமுக்கம், வளிமண்டல அமுக்கத்துக்கு மேலதிகமான அமுக்கம் தான் இது. இப்ப மொத்த அமுக்கம் கேட்டா பீனோட் வளிமண்டல அமுக்கம் பிளஸ் எஃப்பின் கீழ் பை R1 வரைக்கும் கொடுக்கப்படணுமா. பிரயோகிக்கும் விசை காரணமா புள்ளி எக்ஸில் உண்டாகும் அமுக்கம் பீட்கான ஒரு கோவையை F(R1) ஆகியவற்றை ஷார்பில் எழுதுக. முச்சலத்தின் குறுக்கேட்டு பரப்பளவு மீது விசை F சீரா பரம்பியுள்ளது என கொள்க. அடுத்த கேள்வி பாருங்க. வளிமண்டல அமுக்கம் பீனோட் எனில் புள்ளி எக்ஸில் உள்ள மொத்த அமுக்கம் P1 யாது? ஆக P1 சிம்பிளா சொல்லலாம் இப்படி P0 பிளஸ் P எவ்வளோ எஃப்பின் கீழ் பை R1 வர்க்கம். புள்ளி வையில் உள்ள அமுக்கம் P2 எனின் P0 மைனஸ் P1 ஒரு கோவையை QR1 L1 நீட்டா F ஆகியவற்றை ஷார்பில் எழுதுக. மூன்றாவது இந்த பாருங்க பூசையின் சூத்திரம் பயன்படுத்தணும். ரைட், XY கிடையில் X, Y கிடையில் X, Y கிடையில் பூசையின் சூத்திரம் Q சமன் 5A இன் 4ஆம் அடுக்கு டெல்டா T இன் கீழ் 8 நீட்டா ஓவர் 8 நீட்டா இன்டூ L. டெல்டா பி சொல்லலாம். எழுதுவாங்க டெல்டா பி சொல்லலாம் Q இன்டூ 8 நீட்டா L இன் கீழ் 5A இன் 4ஆம் அடுக்கு. இப்போ ஸ்கீம்ல ஏக்கு மேல 6 போகுது. நான் இனி ஏ போட்டு ஏக்கு 6 கொடுத்தா தான். இனி இதை பிரயோகிப்போம் X, Y கிடையில். அப்ப எப்படி வரும்? டெல்டா பி என்பது எப்படி வரும்? Px மைனஸ் Py. கேள்வி என்ன? P2 எனின் வையில் உள்ள அமுக்கம் P2 எனின் அப்ப P1 மைனஸ் P2 நேரடியாக போடுவோமே. எக்ஸ் உள்ள அமுக்கம் P1 இருந்தால் மொத்த அமுக்கம் அப்ப P2 சம 8 Q என்ற தரவு Q சர்வம் கேட்காங்க. நீட்டா L பதிலா L1 கீழே 5 ஏக்கு பதிலா R1 சரிதானே. ஏக்கு பதிலா R1 பிரதிடுமா, பிரதிட்டா ஆன்சர் வரும். நான் பிரதிட்டு காட்டி நடத்த செய்யுங்க நீங்க. இப்ப Q 8 நான் முன்னுக்கு இருக்கேன். 8 Q நீட்டா L1 இன் கீழ் பை ஏக்கு பதிலா R1 இன் 4ஆம் அடுக்கு. இப்ப P2 தான் கேள்வி. அப்ப P2 என்பது P1 மைனஸ் இப்படி வரணும். P1 மைனஸ் P1 நான் ஏற்கனவே கண்டிக்கிறேன். இப்படி P0 பிளஸ் F இன் கீழ் பை R1 வர்க்கம் மைனஸ் 8 Q
நீட்டா L1 இன் கீழ் பை R1 இன் 4ஆம் அடுக்கு. சரியா? பிரச்சனை இல்லை, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, டெல்டா பி சமன் இங்கே வந்தால் Q 8 நீட்டா L இன் கீழ் பை A இன் 4ஆம் அடுக்கு. டெல்டா பி என்பது XYக்கு இடையில பயன்படுத்தினா இது இப்படி எழுதிட்டு இது இங்கே வந்தால் நல்லா X, Yக்கு இடையில் அமுக்க வித்தியாசம் X உள்ளது P1, Y உள்ளது P2. அப்போ P1 மைனஸ் P2 சமன் இந்த சமன்பாடு 8Q நீட்டா L இன் கீழ் 5R1 இன் 4ஆம் அடுக்கு. P2 என்பது P1 மைனஸ் இப்படின்னு வரும். P1 பதிலாக ஏற்கனவே கண்டுள்ளது P0 பிளஸ் F இன் கீழ் 5R1 வர்க்கம் பிரதித்தா. சரி, 8Q நீட்டா L1 இன் கீழ் 5R1 இன் 4ஆம் அடுக்கு. வித்தியாசமாக கேட்குறாங்க. சரி சார், நான் கொஞ்சம் அந்த P2 L1 P0 மைனஸ் P2 தான் கேள்வி. P0 மைனஸ் P2 தான் கேள்வி. ஒரு ஸ்டெப் நான் இடத்துல குறைக்கிறேன் பாருங்க. இப்படி இப்போ அவசியம் இல்லை, நான் கேள்வியை மாறி விலங்கு எடுத்த பாருங்க. P0 மைனஸ் P2 கீழே P1 பதிலாக பிரதிடுவோம். P0 பிளஸ் F இன் கீழ் பை R1 வர்க்கம் மைனஸ் P2 சமன் இது 8Q நீட்டா L1 இன் கீழ் பை R1 இன் 4ஆம் அடுக்கு. அதில் மாற்றம் இல்லை. P0 மைனஸ் P2 தான் கேள்வி. P0 மைனஸ் P2 சமன் நாங்கள் வரும் 8Q நீட்டா L1 இன் கீழ் பை R1 இன் 4ஆம் அடுக்கு மைனஸ் F இன் கீழ் பை R1 வர்க்கம். ரைட், P0 மைனஸ் P2 கோவை A. சரிதானே? ஓ சாரி, ஸ்கீம் படி சரி. அது புள்ளி இதட்டில் உள்ள அமுக்கம் P3 என்ன பாருங்க. இந்த இடங்கள் அமுக்கம் தாராங்களா? இந்த இடத்துல அமுக்கம் P1, இந்த இடத்துல அமுக்கம் P2, இந்த இடத்துல அமுக்கம் P3 பாருங்க. புள்ளி Z இல் நாளத்தின் உள்ளே உள்ள அமுக்கம் P3 எனின் P2 மைனஸ் P3 ஒரு கோவையை QR2 L2 N2 ஆகியவற்றை ஷார்ப்பில் எழுதுக. அதை இங்க பயன்படுத்துங்க. இந்த சமன்பாடு டெல்டா பி அந்த சமன்பாடு அவற்றில் பயன்படுத்துங்க. டிரெக்டாக வரும் P2 மைனஸ் P3. அதே தொடர்ச்சி அடுத்த திசையும் பாவம். செஞ்சு பாருங்க, கொஞ்சம் ஈஸியான கேள்வி மாதிரி விளங்குது, செய்யக்கூடிய மாதிரி. அடுத்தது நான்காவது இதே சமன்பாடு Y Z இடையில பாய்ப்போம். Y, Z இடையில் அப்ப எப்படி வரும்? P2 மைனஸ் P3 அமுக்க வித்தியாசம். அதே கனவளவு பாய்ச்சல் வீதமே மெக்கானிக்ஸ்லாம் பார்க்குறது. அந்த கனவளவு பாய்ச்சல் வீதம் மாறலி ஆயிக்கணும். தொடர்ச்சி சமன்பாடு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பார்க்குறது. ரைட், அப்போ அதே கனவளவு பாய்ச்சல் வீதம். அப்போ அதே Q தான் 8Q நீட்டா, அதில் மாற்றம் இல்லை. நீளம் L2 பை R2 இன் 4ஆம் அடுக்கு. L2 இன் கீழ் R2 இன் 4ஆம் அடுக்கு. அதுவும் சரி. இனி மேலே B3 4 உள்ள கோவையை பயன்படுத்தி P0 மைனஸ் P3க்கு நேரடியாக 2 கூட்டலாமே. ரைட், 1 சஹ 2 எடுத்தா 1 2 எடுத்தா 1 சஹ 2 மைனஸ் P2 பிளஸ் P2 பேசிட்டோம். P0 மைனஸ் P3 வரும். P0 மைனஸ் P3 சமனாயிக்கும். இந்த கணியங்களை கூட்டினா சார் 8Q நீட்டா L1 இன் கீழ் பை R1 4 பை R2 4. 8Q நீட்டா L இன் கீழ் பை R1 இன் 4ஆம் அடுக்கு பிளஸ் 8Q நீட்டா L இன் கீழ் பை R2 இன் L2 இது L1 R2 இன் 4ஆம் அடுக்கு
மைனஸ் எஃப்பின் கீழ் பை ஆர்1 வர்க்கம். இதுக்கான கோவையை QR1L1 சரிதானே நீட்டா R2L2F ஆகியவற்றை ஷார்ப்பாக எழுதுக. ரைட். இதிலிருந்து எஃப்இற்கு ஒரு கோவையை ஆகியவற்றை ஷார்ப்பில் எழுது. இப்போ எஃப் எல்வாய் மாற்றம் சேர்த்துடுறாங்களே, எஃப் எல்வாய் மாற்றம் சேர்த்துடுறாங்க. எஃப் எல்வாய் மாற்றம் செய்யலாம் எப்படி? இங்கே கொண்டு வந்த எஃப்பின் கீழ் பை ஆர்1 வர்க்கம். நான் இப்போ குறுக்கு பெருக்கம் செஞ்சு கொள்ளுது. எஃப்பின் கீழ் பை ஆர்1 வர்க்கம் இப்படி இங்கே கொண்டு போகிறதுக்கு இடம் வச்சுக்கொள்ளுங்க. சுருக்கெல்லாம் இங்கால கொண்டு வந்துக்கிற பாருங்க. இது அப்படியே அங்கே போகும் என்ன. ரைட். இதெல்லாம் தேவையான உங்களுக்கு பொதுவாக கணியங்கள் 8Q நீட்டா பை 8Q நீட்டா ஓவர் பை L1 கீழ் R1 4ஆம் அடுக்கு L2 கீழ் R2 4ஆம் அடுக்கு. இங்கே போனால் மைனஸ் P0 பிளஸ் P3 மாறும். மைனஸ் P0 பிளஸ் P3 சரி. அது இவங்களை போனால் மைனஸ் P0 பிளஸ் P3 ஃபுல்லாக இதால் பேர் இருக்குங்க. அப்போ அது ஸ்டெப்பை குறைக்கிறேன். அப்படிங்கிற பை ஆர்1 வர்க்கம் தான் எஃப்க்குரிய கோவை. தந்த கணியங்களை தான் இதுதானே பாருங்க. QR1L1 நீட்டா R2L2 P0 P3 ஆகியவற்றை ஷார்ப்பில் எழுதுக. சரி. தேவைண்டா பை ஆர்1 வர்க்கத்தால் அடைப்பு நீக்கலாமா? தேவைண்டா. இனி பாருங்க சி பகுதி இதை பிறவில்லா தான் நீக்கணும். பாவம் நாளத்தில் உள்ள அமுக்கம் P3 ஆனது பாருங்க. விட வளிமண்டல அமுக்கத்திலும் 10 மில்லிமீட்டர் இரசன்னா கூடியதாகும். P3 மைனஸ் P0 பெஸ்காலில் துணிக இரசத்தின் அடர்த்தி 1.36 தர 14 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஆகும். அதெல்லாம் வேணாண்டு. இப்போ நாளத்துள்ள அமுக்கம் தானே P3. அது வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க 10 மில்லிமீட்டர் இரசம் அதிகமாகும். பாருங்க இப்போ சிம்பிளா என்ன P3 மைனஸ் P0 என்பது 10 மில்லிமீட்டர் இரசம். அதான் தரவாது. நாளத்தில் உள்ள அமுக்கம் P3 ஆனது வளிமண்டல அமுக்கத்தை விட 10 மில்லிமீட்டர் கூடியதா. 10 அதிகமண்டா P3லிருந்து P0 வளிமண்டல அமுக்கத்தை கழிச்சா 10 மில்லிமீட்டர் இரசம். அதான் கேள்வி. P3 மைனஸ் P0 பெஸ்காலில் துணிக இரச அடர்த்தி தாராங்க 1.36 தர 14. அதாவது உங்களுக்கு என்ன சொல்லலாம் 10 மில்லிமீட்டர் ரசம். இதை ஹெச்ரோஜி போடலாம். ஹெச்ரோஜி எப்படி 10 தர 10/3 H 10 மில்லிமீட்டர் ரோ 1.36 தர 14 G வந்து 10. எங்களை வருது இது ஹெச்ரோஜி அமுக்கம் சமன் ஹெச்ரோஜி ஹெச்ரோஜி சுருக்கின ஆன்சர் இது. இதுதான் பெஸ்காலில் வரப்போகுது. ரைட். எவ்வளோ வரும் 1.36 அப்படியே வைத்துக்கொள்வோம். 10 அடுக்குகளை சுருக்கினா 4 3 5 3 6 6 3 3 10 3 பெஸ்கால் 1.36 தர 10 3 பெஸ்கால். சரி. அது ரைட். அது 1360 பெஸ்கால் 1360 பெஸ்கால். இதில் கொஞ்சம் அழிக்கிறேன்னு பாப்போம். தேவைப்படா நினைக்கிறேன். ரைட். ரெண்டாவது பாருங்க R1 தாராங்க. இப்ப F துணியட்டாம் பாரு. கேள்வி பார்த்து பருமன் FI துணிக இந்த சாம்பாடு FI துணிக அதுக்கு சொல்றாங்க R1 2.5 R2
தசம் 1 மில்லிமீட்டராம். சரி, L1 50ஆம், R2 தசம் 1ஆம், L2 60ஆம். நீட்டர் தலையனின் திரவ மருந்தை நாளத்திற்குள்ளே 3/10 மீட்டர் கனம் செகண்ட் மைனஸ் கனவளவு பாய்ச்சல் வீதத்தில் ஏற்றுவதற்கு தேவையான விசையும் பருமன் F-ஐ துணிக. 5/3 என கொள்க. ஷாடை F-ஐ துணிகையில் சிறிய பெருமாள் உள்ள இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாமா? சிறிய பெருமாள் உள்ள இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாம். F-ஐ துணிகையில் சிறிய பெருமாள் உள்ள இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாம். இந்த சமன்பாடுல 2 அன்னளவாக்கங்கள் செய்யலாம் மனு சொல்றாங்க. சிறிய பெருமாள் உள்ள இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாம். ரைட். உறுப்புகள் வரும்போது நீங்க இவரத்துல 3 உறுப்பு தான் வருதுன்னா, F-ஐ துணிகையில் சிறிய பெருமாள் உள்ள இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாம். 3 உறுப்பு தான் வருது. இது ஒரு உறுப்பு. என்ன பாருங்க, இதுல பார்க்க ஈஸி. சரியா? அதாவது நீ வர இப்படி விளங்குறதுக்கு ஈஸியா. இந்த இது ஒரு உறுப்பு பாருங்க, இது ஒரு உறுப்பு. இரண்டும் சேர்ந்தா இன்னொரு உறுப்பு. இது அடைப்பை போட்டா P0 மைனஸ் P3 அல்லது P3 மைனஸ் P0 இன்னொரு உறுப்பு. P3 மைனஸ் P0 இன்னொரு உறுப்பு. 3 உறுப்புகள் அந்த கூட்டப்பாடு காணியாங்க. இப்படி நவாக்கி P plus half rho V square plus rho GH ஒரு மாறிலி. இவர் ஒரு உறுப்பு, இது ஒரு இன்னொரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. 3 உறுப்புகள் இருக்குது. ரைட். இந்த உறுப்புகளை புறக்கணிக்கலாம். ரைட். அப்ப எந்த ஐடியா என்னன்னு சொன்னா, இதுல நீங்க இவர் அவசியம் இல்லை. இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பாருங்க, தனித்தனியே கண்டு பாருங்க. இது கண்டு பார்த்து அங்கே P0 மைனஸ் P3 மைனஸ் P0 மீக்குதா கண்ட எவ்வளவு வருது? 1360. அதில் பாருங்க எதை புறக்கணிக்கலாம்னு பாருங்க. இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாமா? இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாமா? எல்லாத்தையும் ஒன்றாலும் பெருக்க போற முடியாது. பையார்வான் வர்க்கம் தானே. நான் இதை கொஞ்சம் இந்த கேள்விக்கு இதை வடிவத்தை கொஞ்சம் இப்படி மாத்திக்கொள்றேன் பாருங்க. அது விட சரி. ஆனா அந்த அடுத்த கேள்வி பிரயோகிக்கிறதுக்கு F இன் கீழ் பை R1 வர்க்கம் சமன் நான் இப்படி எழுதுறேன். 8Q நீட்டா L1 இன் கீழ் பை R1 இன் 4 பிளஸ் 8Q நீட்டா L2 இன் கீழ் பை R2 இன் 4. அங்கால கொண்டு போனா P3 மைனஸ் P0 வருமே. P3 மைனஸ் P0. நான் முந்தைய ஏதாவது மிஸ்டேக் விட்டிருந்தா போல வலிச்ச பிறகு தான் காணுங்க. மாறி இந்த ப்ளஸ் மைனஸ் மாறி போட்டீங்கன்னா இல்லை சரிதானே. மைனஸ் P0 முன்னுக்கு இந்த ப்ளஸ் P0. சரி சரி. இது வரும் P3 மைனஸ் P0. இப்போ இந்த உறுப்பு என்ன தெரியுமா எவ்வளோ? P3 மைனஸ் P0 1360. இந்த 2 உறுப்பையும் காணுங்க நீங்க. ரைட். அதை கண்டுதான் இனி புறக்கணிக்கலாம். வேற புறக்கணிப்பு 3 உறுப்பு கேட்கல. ரைட். 3 உறுப்புன்னு சொன்னா புறக்கணிக்கலாம். இப்போ இவரை தெரியுமே எங்களுக்கு. இதில் விஷயம் பகுதியை கண்டு சரி வராது. இது முற்றா காணுங்க. காணும் பாமா, அது ஒரு வேலை செய்யவே சுருக்கம். அதாவது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உறுப்பு 1 எடுங்களேன். 8Q நீட்டா L1 இன் கீழ் நீட்டா L1 இன் கீழ் பை R1 இன் 4ஆம் அடுக்கு. இதை பெருமானத்தை காணுங்க. அதே மாதிரி 8Q நீட்டா L2 இன் கீழ் பை R2 இன் 4ஆம் அடுக்கு. இதை காணுங்க. கண்டு அடுத்த உறுப்பு தெரியும். இதுதான் முதலாவது உறுப்பு. இது உறுப்பு 2வது. இது 3வது உறுப்பு. 3வது தெரியுமே ஏற்கனவே. மற்ற 2 காணும் பாவம். ரைட். இப்போ கொஞ்சம் கவனிங்க. நான் இதை சில நேரம் இந்த கேள்வி போகிற நேரம் எங்களை நினைக்கலாம், இந்த
இந்த ரெண்டு கணியங்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரே மாதிரி அமைப்பில் உள்ளது. இரண்டும் புறக்கணிச்சாத்தான் எடுக்கணுமோ தெரியாத மாதிரி வர வாய்ப்பு இருக்கிறேன் எனக்கு. ஆனால் உண்மையாக அதெல்லாம் வரும். இதில் செல்வாக்கு தான் வரும், இவட செல்வாக்கு தான் வரும். இது 6 மிகச்சிறிது என்பதால் தசம் 1 மில்லிமீட்டர். இந்த 6 தசம் 1 மில்லிமீட்டர். இந்த R1 6 வந்து 2.5 மில்லிமீட்டர். 6 4ஆம் அடுக்கு வருது சாம்பார்ல. 6 4ஆம் அடுக்கு. 6 மிகச்சிறிதான இந்த கனியம் மிக பெரிதா. அதான் நீங்க நடந்துக்கு பாருங்க. நான் பிரதிட்டிக்கிறேன். 8 Q 3 தர 10/7 நீட்டா 2 தர 10/3 L1 50 தர 10/3 கீழ்பாய் 3 எடுக்கலாம்னு சொல்லிக்கிறேன். 3 R1 2.5 மில்லிமீட்டர் R1. அப்போ 2.5 நான் இப்படி எடுக்கிறேன். 10/4 மில்லிமீட்டர் 10/3 முழுவதும் 4ஆம் அடுக்கு. சுருக்கலை பாருங்க. 3 3 சுருக்கியாச்சு. இப்போ மேலுக்கு என்ன பாருங்க. இப்போ கீழுக்கு 10 தர 10/3 10/2 வருமே. அப்படித்தானே? அட 4ஆம் அடுக்குன்னா 10/8. அது 2.5 போடல போல. அதை 2.5 தர 2.5 அப்படி யோசிக்கிறத விட இது ஈஸி மாதிரி இருக்குது. 10/4 போட்டா அப்படித்தானே? 2.5 4ஆம் அடுக்கு யோசிக்கிறத விட 10/4 போட 2.5 தானே ஈஸியா யோசிக்கலாம், எடுக்கலாம், சுருக்கலாம். 10/2 அட 4 8 மேலுக்கு பாருங்க. இவர் 2 பேரும் சேர்த்தா 10/10 52 100 தானே. அப்ப அது 3 சேர்ந்து இந்த செட்டை தெரிஞ்சா 10/8 வருமே. 10/7 2 10/3 50 இதெல்லாம் சேர்ந்தா 10/8. இங்கே 10/8 அந்த 10/8 கேன்சல் ஆகும். விடையா வரப்போது 8. இந்த 4 4ஆம் அடுக்கு அப்படி மேலே போகும். இங்க 10/3. இப்ப 4 4 எவ்வளோ? 4 16 16 16 256 256 8 தான் கண்டு. 256 8 2048. அது 10/7 2.048. இவரை பார்த்தா இவரோட புறக்கணிக்கத்தக்கது. P3 - P0 1360 புறக்கணிக்கத்தக்கது. சிறிய பெருமா 1360. யாரு? 3 உறுப்புல இந்த உறுப்பு 1360. இது வருது 2.048. என்ன செய்யலாம்? புறக்கணிக்கப்படலாம். இப்ப நான் பார்க்கணும் இவர் 2 பேர்ல யார் இவர் புறக்கணிக்கத்தக்கது அவர் புறக்கணிக்கத்தக்கதாண்டு. 3 உறுப்புல 2 தானே புறக்கணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்ப ஈஸ்வர் யாருன்னு பார்த்துக்கணும். அடுத்த உறுப்பு எடுக்க நான் என்ன பாருங்க. இவர் 8 3 தர 10/7 சரி நீட்டா 2 தர 10/3 சரி L2 60 மில்லிமீட்டராமே. 60 தர 10/3 ஊசிய நீளம் 60 மில்லிமீட்டர் 6 சென்டிமீட்டர். அதான் ஒரு ஊசியில் 6 சென்டிமீட்டர் இருக்கிறாங்க. ரைட். கீழே R2 4ஆம் அடுக்கு 3 தர R2 தசம் 1 மில்லிமீட்டர். 10/4 4 விலை 3 3 சுருக்கலாம் பாருங்க. 60 2 120 120 8 12 96 960. இன்னுள்ள 10 அடுக்குகள் 7 3 10 3 13 10/13 கீழுக்கு 16 10/16 மேலு போன 16 மாறும். 16ல 3 போனா 3 ஆக வரப்போது 60 2 120 8 960 இங்க 10/3. இது ஒரு மிகப்பெரிய பெருமானமே. கீழே வந்தீங்க 1.36 தர 13 P3 - P0 1.3 தர 13. இது 960 தர 13. அப்ப இது பெரியது. இது 960 அங்க 1.36. எது பெரியது? இந்த உறுப்பு பெரிய புறக்கணிக்கக்கூடிய யாரு? இவர். 2 உறுப்பும் புறக்கணிக்கக்கூடியது. முதலாவது இவர் புறக்கணிக்கலாம். முதலாவதே 3வது தான் நீங்க புறக்கணிக்கத்தக்க. அப்ப இதை கேன்சல் பண்ணிடலாம். 3வது புறக்கணிக்கலாம். பேலன்ஸா வரப்போற அவர் அவரை வச்சு கேள்வி செய்வோம். அவர் பெருமான கண்டு மீக்கிறேன் நான். இது அதே பயன்படுத்த அந்த சுருக்களை பயன்படுத்துவோம். என்ன F சமன் பாருங்க. அருணை புறக்கணிச்சா F சமனா வரப்போகுது πr1 வர்க்கம் πr1 வர்க்கம் இன்டு அந்த உறுப்பு. ரைட். உறுப்பு 2 சரியா? உறுப்பு 2 நான் போடுங்க. 8Q நீட்டா L2 இன் கீழ் πr2 4ஆம் அடுக்கு. ரைட். இந்த பையன் சுருக்கல்ல என்ன ஏற்கனவே சுருக்கல் செஞ்சு முடிஞ்ச இது. அதான் பிறகு இந்த பைக்கு பதிலா 3 R1
இவர் பெருமானம் 2.5. இப்ப நான் இங்க எடுக்க 2.5 சொல்லு. 2.5 மேலே தான் நினைக்கிறேன். தலை 10/3 10/4 அட வர்க்கம் தர இவரை வரப்போகுது 960. இந்த உறுப்பு ஏற்கனவே கண்டிக்கிற சுருக்கி 960 10/3 അതിന് ചുരുക്കി 3 தர நான் 10/4 எடுக்கிறேன். இதோட சுருக்கெல்லாம் மாறி இருக்குது. 10/4 எடுக்கிறேன். 10/4 எடுத்தா 10/2 வர்க்கிச்சா 10/4 16 2.5 இங்க மாதிரி 10/4 எடுக்கிறேன். 10/4 10/2 வர்க்கிச்சா 10/4 16 இங்க 96 தர 14 96 தர 14 10/4 14 கேன்சல் ஆகும். 96 16 6 முறை 16 96 அப்ப 6 3 18 நியூட்டன் 18 நியூட்டன். அப்ப வழங்கிய விஷயம் 18 நியூட்டன். ஸ்கீம் ஆன்சரும் சரியா? ஸ்கீமில் உள்ள சுருக்கல் நான் சுருக்க வித்தியாசம் ஆனா ஆன்சர் சரி. ஐடியா விளங்கிட்டா? பொது இடத்துலேருந்து வெளியே வந்து விலங்கு எடுத்துக்கோங்க. பொது எடுத்து L1 R1 4 L2 R2 4 மட்டும் எடுத்தா அந்த P3 - P0 ஒப்பிடலாது. அவர் தான் ஒரு உறுப்பு. இதுல நாங்க 8Q நீட்டாவின் கீழ் பைய பொதுவா எடுத்தா L1 R1 4 சொல்லி ஒரு முழு உறுப்பு அல்ல, உறுப்புல ஒரு பகுதி. L2 R4 உறுப்புல ஒரு பகுதி. அது பெரிய பெருமானமா சிறிய பெருமானமான எங்களுக்கு அவரோட ஒப்பிட இயலாமல் போகும். அதனால அந்த முழு உறுப்பையும் எடுத்து சுருக்கல் செஞ்சு பார்த்தீங்க. இந்த கேள்வியில் இந்த இடத்துல கொஞ்சம் கூட சுருக்கல் வருது. சரியா? பாருங்க, ஒரே அமைப்பில் உள்ள 2 பேரில் நீங்க புறக்கணிக்க வேண்டிய யாரு? இவங்க 2 பேர். அது என்ன நடக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இது உண்மை இந்த எல்லாம் அமுக்க வித்தியாசங்களை கண்டிக்கிறேன். இப்ப நீங்க இந்த இடத்துல அந்த விசரியும் குறுக்கு வெட்டு பெறுது என்பதால சிபிரியும் குறுக்கு வெட்டு பெறுது என்பதால பெரிய ஒரு அமுக்க வித்தியாசம் பிறவைக்கு அவசியம் இல்லை. இந்த ஊசினூடா பயணிக்கும் போதுதான் என் அமுக்க வித்தியாசம் சாம்பாடுல 6 4 அடுக்கு வார ஊசினோடு பயணிக்கும் போதுதான் என்ன நடக்குது? பெரிய ஒரு விஷய பிரிவிக்க வேண்டிய ஏற்படுது. அல்ல பெரிய ஒரு அமுக்க வித்தியாசத்தை உருவாக்க வேண்டிய ஏற்படுது. சரியா? அதனால இது புறக்கணிக்கப்படுது. இவர் மாத்திரம் சாம்பாட்டில் வருது. கடைசி பகுதி அதுல பாருங்க. ஊசியினுள்ள திரவ மருந்தின் பாய்ச்சற் கதியாது. அது நேரடியான கேள்வி. ஊசியினுள்ளே திரவ மருந்தின் பாய்ச்சற் கதி என்றது ஏன் நேரடியான கேள்வி? என்ன சாம்பாடு? கியூஷமனேவி அப்ப A2V2 V2 என்பது Qவின் கீழ் A2. Q தந்திக்கா 3 தர 10/7 A2 என்பது எவ்வளவு? இந்த இடத்துல பரப்பேனா அது வரும் πr வர்க்கம் 3 தர 6 10/4 முழுவதையும் வர்க்கம். அது 3 கேன்சல் ஆகும் 10/8 வரும். இங்க 10/7 இங்க 10/8 மேலே போனா 18 10 ms - 1 வரும். Qவின் கீழ் A 10 ms - 1 கனவுல பாய்ச்சல் V Q = A × V என்ற சாம்பாரா? நான் A2 போட ரீசன் இவிட பரப்பளவு A2 வேகம் V2 A2 V2. இப்போ V2 என்பது Qவின் கீழ் A2. Q வந்து 3 தர 10/7 A2 என்பது πr வர்க்கம் π என்பது 3 R 10/4 இந்த இடத்துல 6 தசம் 1 மில்லிமீட்டர் 10/4 அப்ப வர்க்கம். சரி, டி பகுதியை பாருங்க. டி பகுதி அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கல் வேலை கூடுது. கன்செப்ட் ஈஸி, சுருக்கல் கொஞ்சம் பிளாக் ஆகுது அவட. சானே கன்செப்ட் ஈஸி, சுருக்கல் கொஞ்சம் வேலை கூடுது. டி பாருங்க, நவீன
தாரை ஜெட் உட்பாய்ச்சல் ஊசியின்றிய முறையில் தோலை மட்டுமட்டா தொடுமோர் உயர் அமுக்க நாசிவாயை பயன்படுத்தி திரவ மருந்து உடம்பிற்குள்ளே வழங்கப்படுகின்றதா. ஊசி அடிச்சு உள்ளு செலுத்தல தோல் மீது வைத்து அப்படியே நிற்கும் அப்படித்தானே. நவீன தாரை உட்பாய்ச்சல் ஊசி இன்றிய முறையில் தோலை மட்டுமட்டா தொடுமோர் உயர் அமுக்க நாசிவாயை பயன்படுத்தி திரவ மருந்து உடம்பிற்குள்ளே வழங்கப்படுகின்றது. திரவ மருந்தினோர் ஒடுக்கமான அருவி தோலை ஊடுருவி மருந்தை இளையத்திற்குள்ளே வழங்குகின்றதா. தோலினூடாக ஊடுருவப்படுது. பயப்புள்ளருக்கு இது மிச்சம் விலங்காய்க்கு நடக்கன்னு சொல்லுது. எனக்கு அது அவ்வளோ கிளியர் இல்லை. அதாவது தோலினூடாக இப்ப தோல் மேற்பரப்பினூடாக துளைக்காம என்ன செய்யுது, மேற்பரத்துல அமுக்கம் உயர் அமுக்கத்தில் அப்படி உட்செலுத்தப்படுது. திரவ மருந்து உடம்பிற்குள்ளே வழங்கப்படுகின்றது. திரவ மருந்து ஒடுக்கமான அருவி தோலை ஊடுருவி மருந்தை இளையத்திற்குள்ளே வழங்குகின்றது. நாசிவாயின் துவாரத்தின் உள்ளாரை 4 மைக்ரோமீட்டர் ஆகும். கிடை சிவிரனுள்ளே திரவ மருந்து நிரப்பப்படும் போது ஒரு குறித்த அமுக்கத்தில் திரவம் நாசிவாயின் துவாரத்திலிருந்து வெளிப்பட தொடங்கும். கிடை சிவிரனுள்ள திரவ மருந்து நிரப்பப்படும் போது ஒரு குறித்த அமுக்கத்தில் திரவம் நாசிவாயின் துவாரத்திலிருந்து வெளிப்பட தொடங்கும். அதாவது இந்த ஊசியை செலுத்தாம அந்த நாசிவாயின் நொதுலன்னு செல்லாம். அது மிச்சம் சிறுசுன்னா இந்த ஊசியிட துளையை விட சிறிது. ஊசியிட துளை 100 மைக்ரோமீட்டர் என்ன, இது 100 மைக்ரோமீட்டர். அதை விட மிகச்சிறிது 4 மைக்ரோமீட்டர். அது மாதிரி ஒன்றை இப்படி மேற்பரப்புல வைத்து அதனூடாக என்ன செய்தான் உயர் அமுக்கத்துல தோலிலிருந்து டிரெக்டாவே உள்ளுக்கு அனுப்பப்படுது. தோலை துளைத்து அப்படி உள்ளுக்கு போறதல்ல. சரியா தெரியுமா? ஐடியா இருக்குதா? இல்ல பாவம். பரப்பிலுவே டீயுடைய ஒரு திரவத்தின் ஆரையுடைய கோல பிறையுறை குறுக்கே உள்ள மிகை அமுக்கம். பரப்பிலுவே டீயுடைய ஒரு திரவத்தில் ஆரையுடைய கோல குமிலியல் இதந்திக்காங்க. திரவத்தில் பரப்பிலுவே டீயுடைய ஒரு திரவத்தில் ஆரையுடைய ஒரு கோல பிறையுறை குறுக்கே உள்ள மிகை அமுக்கம். அப்ப 2TOR வரணும். என்ன டெல்டா பி 2TOR. குமிழி ஆய்ந்தா 4TOR. திரவ மேற்பரப்பில் உள்ள வளவேனா பார்க்காது. இது மாதிரிதான் மயத்துடைய எழுகை பார்க்கிறோம். திரவ பிறையுருவில் உள்ள அமுக்க மிகை. அப்ப இது வரும் 2TOR. கோவையை எழுதுக. அப்ப 2TOR. நாசிவாயின் துவாரத்தின் ஒரு திரவத்துளி மட்டுமட்டா கலந்து செல்லும் போது நாசிவாய்க்கு அண்மையில் திரவ மருந்து இருக்க வேண்டிய அமுக்கம் பீடேஷை கணிக்க. திரவ மருந்தின் பரப்பிலுவையும் வளிமல அமுக்கம் 1/15 பெஸ்காலும் ஆகும். நாசிவாய் துவாரத்திலிருந்து ஒரு திரவத்துளி மட்டுமட்டா கலன்று செல்லும் போது நாசிவாய்க்கு அண்மையில் திரவ மருந்தில் இருக்க வேண்டிய அமுக்கம் பீடேஷை கணிக்க. இப்படியா இப்ப இந்த நாசிவாயன்னு சொல்லி இந்த முனையை எடுத்துக்கொண்டு அனுப்பிடு. ரைட், நம்ம பெரிதா வரையுது. இது அந்த 4 மைக்ரோமீட்டர் ஆரையுடையது. இதுல தான் திரவம் இருக்குது. திரவம் அந்த மருந்து இருக்குது. இதை சும்மா இதை செலுத்தும் போது இதுல இது கலண்டு போறதுக்கு நான் பாக்கி இவர் தாங்க உயர் அமுக்கம். இதுல இது வளமையான நாங்க இதுல பார்க்க கன்செப்ட் பரப்பிலுவேல இந்த பிராக்டிக்கல் பார்க்கிறேன். இங்க அமுக்கத்தை அதிகரிக்க அதிகரிக்க படிப்படியா முதலாவது இந்த வடிவம் வரும். இப்படி சரியா? இது ஒரு குழாய் எடுத்தா, ஒரு குழாய் எடுத்தீங்கன்னு சொன்னா குழாய் வாயில சரி உள்ளமுக்கம் வெளியமுக்கம் சமனாக இருந்தா இந்த திரவம் இந்த மாதிரி அமைப்புல வரும். இங்க அமுக்கத்தை அதிகரிக்க அதிகரிக்க நீவோட வடிவம் இப்படி மாறும். இப்படி மாறும். இப்படி மாறும். மாறி ஒரு சந்தர்ப்பத்துல குழாயின் ஆரைக்கே சமனா வரும். குழாயின் ஆரைக்கே சமனா வரும். இதுதான் இவர் தாங்கத்தக்க உயர் அமுக்கம். இவர் தாங்கத்தக்க உயர் அமுக்கம். அதையும் தாண்டினா இது கலண்டு வைக்குது. இதுதான் இவர் தாங்கத்தக்க உயர் அமுக்கம். இதையும் தாண்டினா இது அப்படியே கலண்டு ஒரு துளியா வெளியேறுது. இந்த கன்செப்ட் நான் பார்க்க அந்த ஒரு பிராக்டிக்கலும் பார்க்க ஜேகரின் முறையா ஒரு பெரிய ஒரு செட்டப் அதில் ஒரு பக்கம் திரவ துளியை செலுத்து அப்படியே படிப்படியாக அந்த
அமுக்கம் அதிகரித்து அதிகரித்து தானே ஒரு வலிக்குமிழி வெளியிற சந்தர்ப்பம். அது வலிக்குமிழி வெளியிற சந்தர்ப்பத்தில் அவர் தாக்கு பிடிக்கத்தக்க உயரமுக்கம் வாரது அந்த வலிக்குமிழியின் ஆரை உருவாக வலிக்குமிழியின் ஆரை குழாயின் ஆரைக்கு சமனா வார நேரம். அதே மாதிரி இவர் தாங்கத்தக்க உயர் அமுக்கம் வரும். இவர் தாங்கத்தக்க உயர் அமுக்கம் வரும் குழாயின் ஆரைக்கு திரவ பிறையுறு வடிவம் குழாயிட ஆரைக்கு சமனா வார நேரம். திரவ பிறையுறு இந்த மேற்பரப்பின் ஆரை குழாயின் ஆரை சமனா இதையும் தாண்டினா இவருக்கு தாங்க இல்லாம கலண்டு போயிட்டு இதுதான் தாங்கத்தக்க உயர் அமுக்கம். அந்த சந்தர்ப்பம் தான் நம்ம இங்க அமுக்கம் பி டேஷ் எடுக்கிறோம். உட்பக்க அமுக்கம் இப்போ வெளிப்பக்க அமுக்கம் பி நாட் சொல்லலாம் பி டேஷ் மைனஸ் பி நாட் சம 2TOவா. வளிமண்டல அமுக்கம் 1/10 பாஸ்கல் தாராங்க. திரவ மருந்து பரப்பிலுவை தாராங்க 8/10 ஆரை தந்திக்கிற 4 மைக்ரோமீட்டர். அது பி டேஷை காணலாம். அப்போ பி டேஷ் வந்து சமனாயிக்கும் பி நாட் பிளஸ் 2TOவா. பிறகு பாருங்க சுருக்கி பாருங்க ஆன்சர் சரியா வருதுன்னு பாருங்க. இதுக்குரிய சரி என்ன பெருமானம் வருது? அப்ப என்ன பெருமானம்? P0 1/10 2 T 8/10 8/10 4 மைக்ரோமீட்டர் 4/10 6 சுருக்கலாம் 2 8 16 கீழ் 4 4 வரும் சுருக்கினா 4 10/2 10/6 மேலே வந்த 10 வரும். இது வரும் 1.4/15 சரி ஆன்சர் சுருக்கல் சரியான பாருங்க. சரியா இந்த ப்ராக்டிக்கல் தானே இது இல்லை ஜேகரி முறையனா ஏகரி முறையால் திறமுறை பரப்பிலுவை துணிதல் இதுலயும் அப்படிதான். நாங்க இந்த பக்கத்தால அமுக்கத்தை அதிகரிக்க படிப்படியா அமுக்கத்தை அதிகரிக்கும் போது திரவ தள்ளப்பட்டு இப்ப வளமையாக இடத்துல வளிமண்டல அமுத்து சமனாயிருந்த இது திரவ எழுகை ஒன்று வரும். இங்கே மயிர்த்துளை எழுகை அமுக்கத்தை அதிகரிக்க கீழே தள்ளப்பட்டு இந்த இடத்து வந்து ஆரை மாறிக்கொள்ளும். ஆரை போய் படிப்படியா ஆரை குறையும் என்ற அமுக்கம் உயர்வாக ஆரை குறைவடையும். சரியா ஆரை பாருங்க இப்படி இருந்த ஆரை இப்படி குறைவடைந்து மிக குறைவா வரலாம். ஆரைக்கு இழிவு பெருமானம் எடுக்கலாம். இந்த குழாயின் ஆரைக்கு சமனாவார சந்தர்ப்பம் ரைட். ஆரைக்கு இழிவு என்பது அந்த மேற்பரப்புக்கு தாங்கத்தக்க அமுக்கத்துக்கு உயர்வு வரும். பரப்பிலுவே காரணமாக இந்த அமுக்க மிக தாங்கக்கூடிய தன்மை வருது. அந்த அமுக்க மாற்றம் தானே 2TOவா. 2TOR என்பது ஒரு மேற்பரப்புல அதாவது இந்த பரப்பிலுவை காரணமாக இந்த பிறையுறு வடிவம் உருவான அவரு தாங்கத்தக்க அமுக்கம் தான் 2TOR. அது ஆருக்கு இழிவானா தான் 2TOR உயர் பெருமானம் வரும். ஆருக்கு இழிவு என்பது இங்க குழாயின் ஆரைக்கு சமனா வரும். அதை விட சிறிதாக இல்லாது. அதே மாதிரி இங்கேயும் படிப்படியாக ஆரை குறைவடையும். பாருங்க இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு ஆரை இருந்தது பாருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஆரை இப்படி குறைந்து அப்படியே ஆரை குறைந்து இழிவு வரலாம். குழாயின் ஆரைக்கு சமனா வார நேரம் ஆரை இழிவு வந்து சொன்னா அமுக்கம் உயர்வு. அதை விட உயர் அமுக்கம் அவரு தாங்க இயலாது. அதை விட நீங்க பிரஷர் பண்ணினீங்கன்னு சொன்னா இங்க அது அப்படியே திரவத்துளியா வெளியேறிடும். இங்கேயும் அப்படித்தான். இதுதான் மேக்சிமம் அமுக்கம் தாங்கத்தக்கது உயர் அமுக்கம். அதாவது இவரத்தில் உருவாக பிறையுருட ஆரை குழாயின் ஆரை சமனா மாறுது. இதையும் தாண்டி அமுக்கத்தை அதிகரிச்சாது வலிக்குமிலியாக வெளியேறிடும். சரியா வலிக்குமிலியாக வெளியேறிடும். நாங்கள் 2011 டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர்ல பார்த்த மாதிரி ஞாபகம்.
கன்செப்ட் டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பரில் ஒரு பரப்பிலுவை கேள்வி ஒன்று இந்த கடைசி இல்லை ஞாபகம் இல்லை ரைட் சரி எப்படியோ அதில் இந்த கன்செப்ட் இருக்கு 2011 டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பரில் எஸ்ஏல உள்ளதா 2011 2011 ரைட்